ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 57. இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டூவல் எக்ஸசைஸ் பண்ண போகிறோங்க. அதாவது ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம், ஆனால் டூவலாக அது ஒர்க் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வேலை தான் செய்வேன், ஆனால் 2 பலன் வேணும் எனக்கு அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறவங்க நம்ம உலகத்தில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, அதில் நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்டாண்டிங்கில் செய்யணுங்க. ஸோ ஸ்டாண்டிங்கில் பாருங்கள் எப்படி செய்கிறாங்க வீடியோவில். ஜஸ்ட்டு முன்னாடி காலை கொண்டு போயிட்டு பின்னாடி புஷ் பண்ணும். அதாவது நல்லா ஃபோர்ஸ், அந்த டாங்கி கிக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வெளியில் கிக் பண்ணும். ஆனால் நம்ம டாங்கி கிக் பண்ணும்போது டாங்கி கிக் மட்டும்தான் பண்ணும். அது பட்டக் ரீஜனுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும், அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ண வைக்கும். பட் இங்கே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லேயும் காலை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு கிக் கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் காலை தூக்குறதுனால என்ன மசில்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்டமன் மசில், லோவர் அப்டமன் மசில் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுடைய தை மசில் ஒர்க் ஆகுது. ஸோ பேக்கில் நீங்கள் கிக் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுடைய க்ளூட்டியல் மசிலும் ஒர்க் ஆகுது, தை மசிலும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 3 மசிலும் ஒர்க் ஆகுறதால உங்களுக்கு டூவல் இல்லைங்க, ட்ரிப்பிள் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவர் அப்டமன் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இல்லை எனக்கு லோவர் ஏரியா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். ஆனால் என்னால் உட்காந்தோ இல்லை படுத்துட்டோ என்னால் செய்ய முடியாது, நான் ஸ்டாண்டிங்கில் சொல்கிறீங்களா நான் செய்கிறேன், ஐ எம் ரெடி அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த ஆக்டிவிட்டி டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளிஃபைடான ஆக்டிவிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கவுண்ட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 5 to 7 கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை மாடரேட்டாக நான் ஐ கேன் மேனேஜ் அப்படின்றவங்க 10 to 15 கவுண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பெனிஃபிட் தாராளமாக ரிசல்ட் சீக்கிரமாக வந்துடுங்க. பட் ஆனால் நீங்கள் கரெக்டான பொசிஷனில் நிற்கணும். ஏதாவது ஒரு வால் கிட்ட நில்லுங்க, வாலை ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபீட் ஷோல்டர் வித்துக்கு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ட கால் வச்சுக்காதீங்க, அப்போ பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ மூமெண்ட்ஸ் தப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மசிலுக்கு போய் ரீச் ஆகாது. அதனால் ஷோல்டர் வித்துக்கு உங்களுடைய காலை அகலை பற்றி வச்சுட்டு ஸ்லோவாக முன்னாடி காலை தூக்கிட்டு பின்னாடி புல் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ் அண்ட் கிராஜுவலாக 20 கவுண்ட்ஸ் போகலாம். ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தாராளமாக பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் ஃபர்ஸ்ட்டு டைம் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட்டு 3 to 4 days நல்லா கால் வலிக்கோங்க. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போது அந்த மசில் பழகணும் இல்லைங்களா. ஸோ இது சிம்பிள் எக்ஸசைஸ் கிடையாது, இது டூவல் ஒர்க் அவுட், ட்ரிப்பிள் மசில் ஒர்க் ஆகுறதுனால கண்டிப்பாக இதில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்ட்ரெயினும் தெரியும். அந்த ஸ்ட்ரெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ரெச்சஸ் சொல்லியிருந்தோம், குவாட்ரிசெப்ஸ்க்கும் ஹாம்ஸ்ட்ரிங்கோ. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி மசிலை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், catch you later.